ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லோருடைய ஃபேவரட்டான சாம்பார் சாதம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூனில் வெந்தயம், கடுகு, ஜீரகம் போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணி வதங்க விட்டுக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணி இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிளையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும், அப்போ தான் நல்லா வேகும். நான் இதில் கத்திரிக்காய், வாழைக்காய், பீன்ஸ், கேரட், வெள்ளரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், உங்களுக்கு வேணும்னா பட்டாணியும் போட்டுக்கலாம். நீங்கள் இஷ்டப்பட்ட காய்கறி என்னெல்லாம் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. நம்ம ஸ்கூல் லைஃப்லே இதான் எல்லாரோட ஃபேவரட் ரைஸாகவே இருக்கும். ஒன் டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் மறக்கவே மாட்டீங்க. இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்சி சாம்பார் பொடி 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 10 நிமிஷம் ஊற வச்ச அரிசியும் தோரம் பருப்பையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும், அது வரைக்கும் கிண்டிக்கலாம். இப்போ 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்கள் குக்கருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு 5 கிளாஸ் வாட்டர் தேவைப்படுது, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவி குக்கரை முடிக்கலாம். 5 விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. விசில் அடங்குனோடனே அதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி கிளறிக்கலாம். கிளறி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பப்படம் தான். நாங்கள் இது கூடவே காலிஃப்ளவரும் பொரித்து எடுத்து நல்லா டேஸ்டியாக சாப்பிட்டோம். உங்களுக்கு வேணும்னா பொட்டேட்டோ கூட ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதுவும் கூட ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் தான். இந்த ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலிஃப்ளவர் ரெசிபி வேணுனாலும் கேளுங்க, அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.